பீட்டா ஃபிஷ் வாங்குனதுக்கப்புறம் சாகுது, 1 வாரத்துல 2 நாள்ல சாகுது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கம்ப்ளைண்ட்லாம் வரும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அத வச்சிருக்க விதம் தான். அத நீங்க கொரியர்லேருந்து வந்ததுக்கப்புறம் அன்பேக் பண்ணி அத எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது இருந்தார். நம்ம பார்த்தீங்களா, அ பீட்டா ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாரி பாதாம் மில்ல போட்டு தண்ணி ஊற வச்சுருவோம். ஒரு 2 மணி நேரம் புடிச்சு வச்ச தண்ணி தான் ஊற வச்சிருப்போம். இந்த மாரி ஏஜ்டு வாட்டர் தான் வச்சிருப்போம். டேப்லேருந்து புடிச்சு டைரக்ட்டா போடக்கூடாது. இங்க பாருங்க இந்த மாரி பேக்கெட்டோட ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நீங்க உள்ள விடணும் மீன. அப்பதான் மீன் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கும். நீங்க மீன் வந்ததுக்கப்புறம் பைப்லேருந்து தண்ணி புடிச்சு நீங்க அதே தண்ணிய ஊத்துனீங்க, அந்த மீன் அப்படியே போட்டு வச்சீங்க, இந்த மாரிலாம் பண்ணாம போட்டு வச்சீங்கன்னா கண்டிப்பா இறந்துரும். இந்த மாரி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி புடிச்சு வச்சப்போ பாதாம் மில்லுமே போட்டு வச்சுக்கோங்க. சில ஃபிஷ்ஷுக்கு தேவையில்ல. ஆனா இந்த பீட்டா, கப்பீஸ்னா இந்த மாரி பாதாம் மில்ல போட்டு வச்சுட்டு, அந்த தண்ணிக்குள்ள நீங்க இந்த மாரி விட்டீங்க அப்படின்னா, நல்லாவே மீன் சர்வைவல் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பாதாம் மில்ல இல்லாட்டியும் பரவால்ல. நீங்க தண்ணி வந்து ஏஜ் தண்ணியா இருக்கணும். அதாவது நீங்க ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடியே 1 வாரம் புடிச்சு வச்சு அந்த மாரி யூஸ் பண்ணணும். இல்ல ஒரு 3 நாளாச்சும் அந்த தண்ணிய புடிச்சு வச்சிருக்கணும். இந்த மாரிலாம் நீங்க பண்ணி, அந்த மாரி தண்ணி தான் நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க மீன் வந்ததுக்கப்புறம் டைரக்ட்டா போய் டேப்லேருந்து நீங்க புடிச்சு ஊத்துனீங்க, தண்ணிய எடுத்து புடிச்சு ஊத்தி மீனுக்கு போட்டீங்க அப்படின்னா, அது மீன் கண்டிப்பா இறந்துரும். அந்த தண்ணி வந்து மீனுக்கு வந்து செட் ஆகாது. இந்த வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த மாரி மீனவ பத்தி தினமும் வீடியோலாம் போட்டுருக்கோம். அத பார்க்கணும்